பசுமை சஞ்சான் கொடுங்க வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி தாங்க. முதல் நாள்ச்சு பரவாயில்ல, 100 அடி 150 அடி 200 அடியில இருந்தீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 500 அடி 1000 அடி 2000 அடி அதுல கூட தண்ணியில கூட போயிருக்குங்க. அப்படிப்பட்ட தண்ணி நம்ம சேர்த்து வைக்கிறாங்க. இந்த நீர் பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையா? அதுதாங்க இப்ப பின்னாடி பாக்குறீங்களா, இதுதாங்க அந்த நீர் தேக்க தொட்டி. இதை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த கதிரேசன் அப்படின்றவர் என்கே ரிங் தொட்டி அப்படின்ற பேர்ல அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. இவர் பாத்தீங்கன்னா வட்ட வடியிலும் அமைச்சு கொடுத்துக்கிறாரு, சதுர வடியிலும் அமைச்சு கொடுக்குறாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரண வாஸ்து பார்த்து அமைச்சு தராருங்க. இந்த தொட்டில ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஒரு தடவை நீங்க செலவு பண்ணீங்கன்னா போதும், லைஃப் லாங் அப்படியே இருக்காங்க. இந்த தொட்டில இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் இந்த தொட்டியை அப்படியே மாத்திக்கலாங்க. உங்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தருது பாத்தீங்களா, இதுக்கு அவர் தொடர்பு கொள்ளுங்க. அவரே உங்க நிலத்துக்கு வாஸ்து பார்த்து அமைச்சு தருவாருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் ஃபார்ம் நேம் சொல்லுங்கள் சார். மணிஷ் ஃபார்ம்ஸுங்க, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைச்சிருக்கேன். என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார் நான் மணிஷ் பிராய்லர்ஸ்னு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ட்ரேடிங் மூலமாக தான் பிராய்லர் வளர்க்கலாம்னு சொல்லி ஈசெட்டு கேள்விப்பட்டு ஈசெட்டு போட்டுருக்குறேங்க. எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ட்ரேடிங் 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேங்க. இது கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷமாக பண்ணுறேங்க பிராய்லர். என்ன சைஸ் செட்டு அமைச்சிருக்கீங்க சார்? சார் செட்டு 42க்கு 400ங்க, 16,800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, 24,000 சிக்ஸுங்க. இது எத்தனாவது பேட்ச் நீங்கள் ஏற்றுருக்குது? இது 8 முடிச்சு 9வது பேட்சுங்க. ஓகே சார். எஸ்கேமில் தான் 9 பேட்ச் விட்டுருக்குறேங்க. ஓகே சார். இந்த ஷெட்டு யார் மூலியமாக நீங்கள் அமைச்சிங்க சார்? சார் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தான் போய் நேரில் போய் பார்த்துங்க. பார்த்து பேசுனதுக்கு மற்ற ஒர்க்கம் பேசுனதுக்கு இவங்ககிட்ட கொஞ்சம் எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ரேட் காஸ்ட்லின்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவங்க டெக்னாலஜி எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்ததுனால போட்டாங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அது இதுன்னு தொந்தரவு இருக்கிற மாதிரி மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க. பட் ஒரு 2-3 பேச்சு நாங்களும் கொஞ்சம் ஹடல் ஆனோம், கொஞ்சம் தொந்தரவு இருந்த மாதிரி இருந்தது. நாங்களே செட்டிங்ஸ் வச்சு பார்த்தோம், எங்களுக்கு ஒன்றும் சூட்டபுளாக அமையலை. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோட செட்டிங்ஸ்லேயே விட்டுட்டோம். இப்போ தொடர்ந்து இந்த 3-4 பேட்சாக பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க சார். எங்களோட சர்வீஸ்லாம் எப்படி சார் இருக்குது? சர்வீஸு எப்போ கூப்பிட்டாலும் எனி டைம் எனி கம்ப்ளைண்ட் என்ன கூப்பிட்டாலும் ஃபோன் அட்டன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கூப்பிட்ட செகண்டில் என்ன கம்ப்ளைண்ட் முடிஞ்ச வரைக்கும் அங்கேருந்தே லிங்க் பண்ணி என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குதோ அங்கேயே சின்ன விஷயமா இருந்தால் அவங்க ஆன்லைன் மூலமாகவே க்யூர் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே முடியல அப்படின்னா வித்தின் 1 hour 2 hourல இங்கே நேரடியாக நம்ம அப்போதைக்கு ரன் பண்ணுறதுக்கு என்ன உண்டான வேலையை செஞ்சு கொடுத்துட்டு உடனே சர்வீஸ் அட்டன் பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 2 yearsல எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லைங்க, நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி சார் எங்கிட்ட? சார் மெயின்டெனன்ஸுங்கிறது எல்லாம் நார்மல், நம்ம எப்போ போல் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி தான் நார்மல் சார். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 9 பேட்சில் ஒன்றும் பெருசாக தொந்தரவோ மற்றபடி பெருசாக ஏதோ எக்யூப்மெண்ட்டில் தொந்தரவோ ஏதாவது உடையிறதோ பிடிக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை சார். எல்லாமே நல்லா இருக்குது. ப்ராடக்ட் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க. ஃபீடர் ட்ரிங்க்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுங்க. எங்களுக்கு அதில் எந்த ப்ராப்ளம்லாம் இல்லைங்க. இப்போது மற்ற செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு மேலே சீலிங் அடிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சீலிங் ஃப்ரீங்க. மேலே HPL சீட்டு போட்டுவிட்டு அப்படியே படிச்சிருக்கிறேங்க. பட் இதுலேயே நான் இவங்களோட சிஸ்டமேட்டிக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கூலிங் டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுக்குதுங்க. இப்போ சீலிங் அடித்தா நம்மளுக்கு டபுள் செலவு ஆகும். இப்போ சீலிங் அடிக்கிறதுனால எங்களுக்கு செலவு கொஞ்சம் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. மேடம் நீங்கள் கோழிகளுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க மேடம்? இப்போ நம்ம இருக்கிறது ஃபீட் ரூமுங்க. இது பார்த்தீங்கன்னா சைலோமுங்க. இது மூலமாக தான் கோழிகளுக்கு தீனி போகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சைலோமில் 40 மூட்டை தீனி போடலாங்க. அதாவது 75 கிலோ மூட்டையில் 40 மூட்டை போடலாங்க. இதுலேருந்து கன்வேயர் மூலமாக தான் உள்ள ஃபீடு போகுதுங்க செட்டுக்குள்ளே. இது என்ன சைஸ் அமைச்சிருக்கீங்க தீவன பெட்? இது சார் அதான் 40 மூட்டை போடலாங்க. 75 கிலோ மூட்டையில் 40 மூட்டை இதோட கெப்பாசிட்டிங்க. இது கன்வேயர் மூலமாக உள்ள செட்டுக்கு போகுதுங்க. மேடம் இதில் எவ்வளோ தீவனம் பிடிக்கும் மேடம்? சார் இதில் 3 டன் தீவனம் போடலாங்க. மற்ற கம்பெனியில் 1500 கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் 3000 பண்ணுறாங்களா? இதில் பெரிய சைஸுங்க. இதில் 3 டன் உங்களுக்கு போடலாங்க. மேம் இந்த தீவனம் இதோட அட்வான்டேஜ் என்ன மேடம்? ரவுண்ட் சைஸ் பேட்டர்னில் சைலோம் கொடுத்துருக்குறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா ஃபீட் எங்கேயும் ஓரத்துலாம் நிற்கிறது இல்லைங்க. மற்ற கம்பெனி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சேஃப் வித்தியாசமாக இருக்கிறதுனால ஓரத்துலாம் ஃபீடு நிற்குங்க. இப்போ எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதில் ஃபீடு எங்கேயும் நிற்காதுங்க. இது ஒரு அட்வான்டேஜுங்க. அப்புறம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ்டு டைப்பில் இருக்கிறதுனால டஸ்ட்டு உள்ளே போகாதுங்க. மற்ற ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. ஏன்னா இது டஸ்ட்டு உள்ளே போகாமல் க்ளோஸ்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குதுங்க. நீங்கள் எப்படி இந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தீங்க மேடம்? ப்ளஸ் பண்ணக்காரங்கிட்ட கேட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பார்த்து
நேரில் போய் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க. நாங்கள் எல்லா வகையிலுமே வந்து இது எங்களுக்கு ஓகேவா இருந்ததுங்க. நாங்களும் போட்ட இதெல்லாம் போய் பார்த்துட்டு எங்களுக்கு ஓகேங்கிறதுக்கு அப்புறம் தான் இது நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டோங்க. இந்த நிறைய கம்பெனி பண்ணி கொடுக்குறாங்க, இவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க. ஆமாம் சார், எங்களை பொறுத்தவரை இது பெஸ்ட்டுங்க சார். இது எங்களோட சர்வீஸ்லாம் எப்படி மேடம் இருக்குது? சார் சர்வீஸ் நல்லா இருக்குதுங்க. நீங்கள் எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உடனே எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃபீட் ரூமில் சைலும் பார்த்தோம் இல்லைங்க சார், அதில் போடுற தீனி பார்த்தீங்கன்னா அந்த மெயின் லைன் மூலமாக இந்த ஹாப்பரில் தான் வந்து விழுகுதுங்க. இது மூலமாக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து தீனி எல்லாமே வந்து சிக்ஸ்க்கு போகுதுங்க. இதில் ஹாப்பரில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னாங்க, இந்த பைப்பை வெளியே எடுத்து விட்டுட்டு இது இங்கே ஒரு போல்ட் இருக்குங்க, இதை எடுத்துகிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு கோழி பிடிக்கும்போது நீங்கள் ஃபீடரை மேலே தூக்கிட்டால் அவங்க வந்து கோழி பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சில கம்பெனிஸில் வந்து இதை தூக்கிட முடியாது. அதனால் கோழி பிடிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபீடர் இங்கே தாண்டி பிடிக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். இதை நாம் வந்து ஃபீடர் நிப்பிள் மேலே தூக்கி விட்டு கொடுக்கும்போது லிஃப்டிங் சீக்கிரம் ஆயிரும். ட்ரேடரும் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வந்து பண்ணையில் கோழி பிடிப்பாங்க. இது சீக்கிரமாகவும் லிஃப்டிங் ஆயிரும். நாமளும் சீக்கிரம் அடுத்து பேட்ச் இறக்கி விட்டு அடுத்து ஃபீடு இறக்கி விட்டுட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு க்ளீனிங் பண்ணுறப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கழட்டுற மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் ஈஸியாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் செட்டு க்ளீனிங்க்கும் எங்களுக்கு இந்த ஹாப்பர் செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நீங்கள் வேறு யாருக்கும் ரெஃபர் பண்ணிருக்கீங்களா மேடம்? சார் நாங்கள் கண்டிப்பாங்க இப்போ எங்களுக்கு வந்து புதுசாக பண்ண போடுறோன்னு சொல்லிட்டு எங்கள் பண்ணையை பார்க்க வர எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நான் இந்த கம்பெனி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. ஏன்னா சர்வீஸ் வைஸும் மற்ற எல்லா வகையிலையுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுங்க. இது மைனஸ் இது ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி கிடையாதுங்க. பொருளோட குவாலிட்டி நல்லா இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குதுங்க. மேடம் வேறு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது மேடம் எங்களோட சைடில்? இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூடர் போட்டிருக்குங்க, கோழிக்கு வந்து ஹீட் கொடுக்கறதுக்காக. அந்த ப்ரூடர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேஸோட கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியில் போட்டிருக்கவங்கள பார்த்தீங்கன்னா 8 சிலிண்டர் 10 சிலிண்டர் இப்படி மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் தான் நமக்கு செலவாகுங்க. அதே மாதிரி வின்டர் டைமில் ஒரு 6 சிலிண்டர் செலவாகுங்க. அவ்வளோதாங்க. மற்ற கம்பெனியோட பார்க்குறப்போ இதோட கேஸ் கன்சப்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குதுங்க. சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருக்கீங்க, சப்போஸ் வீட்டில் இருக்கும்போது இந்த ஃபார்மில் கரண்ட் கட் ஆயிடுச்சா என்ன மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சார் ஆப்ஷன்? இப்போ வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா ஃபார்ம்லேயும் சைரன் அடிக்குங்க. அங்கே ஃபார்மில் இருக்கிற மேனேஜரு ஒரு லேபரு அதை பார்த்துருவாங்க. அதுமாரி போனால் நமக்கு வந்து இன்டிமேஷன் வந்துடும் மொபைலில். நாங்கள் அதை பார்த்துட்டு உள்ளே என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லி மொபைலில் ஆக்சஸ் பண்ணி உள்ளே பார்த்துருவோம். பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு இன்டிமேஷன் கொடுத்தாங்கன்னா உடனே வந்து அங்கே இருக்கிற மேனேஜரோ யாரோ ஒருத்தர் பார்த்துருவாங்க. மேக்ஸிமம் நமக்கு வர்றதே இல்லைங்க, இங்கேயே லேபரே அவங்களே பார்த்து ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆச்சு அப்படின்னா அலாரம் இது சவுண்டு வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட ஃபெசிலிட்டிஸ்க்காக இப்போ தண்ணி தீருது அப்படின்னா எங்களுக்கு அதுக்கு ஒரு இன்டிமேஷன் வேணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு அலாரம் செட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதுவும் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கரண்ட் மட்டும் இல்லாமல் தண்ணி தீர்ந்தாலும் எங்களுக்கு வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி எங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மொபைல்லேயே ஆக்சஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு எங்கேருந்து வேணாலும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குதுங்க எங்களுக்கு. சார் இந்த ஷெட் அமைக்க உங்களுக்கு எவ்வளோ சார் காஸ்ட் ஆச்சு? சார் இந்த செட் அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஜென் செட்டு எல்லாம் டோட்டலாக ஆல் ஓவர் எக்யூப்மெண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 130 வந்ததுங்க ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி. இப்போ இருக்கிற ரேட் வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன வரலாங்க. சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷெட் அமைக்க 1.3 crores ஆயிடுச்சுக்கிறீங்க, அது உண்மையாகவே லாபகரமாக இதுவா? சார் வந்து பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க. லோன் வந்து ஃபுல்லாக வாங்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் லோன் வாங்கிட்டு நம்ம சொந்த முதலீடு இருந்து போட்டு பண்ணணும்னா வண்டி ஏதோ டியூ கட்டிக்கிட்டு நம்ம குடும்ப செலவுக்கு ஆகுங்க. அதை விட்டு ரொம்ப அப்நார்மலாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து வர்றது தவறு தான். நார்மலாக ஒரு பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 lakhsங்கிறது மீதி பண்ணலாங்க. அதை வச்சு தான் நம்மளோட முதலீடை போட்டு நமக்கு ஈவன் பண்ண முடியுங்க. ஸோ எந்த தொழிலுமே நம்ம எஃபர்ட் போட்டோம்னா ப்ராஃபிட் எடுக்கலாங்க. நீங்கள் அந்தளவுக்கு வந்து அதில் கண்ணு கருத்துமாக பார்த்து இந்த இருக்கிற ஆட்டோமேஷன் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்குங்க. சார் இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ் எது சார்? சார் இந்த கம்பெனியோட அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து சைலோம் வந்து பார்த்திங்கன்னா 20 மூட்டை 25 மூட்டை போடுற மாதிரி தான் சைலோம். 1 டன் 1 டன் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 75 மூட்டையில் வந்து 40 மூட்டை போடலாங்க. அதாவது 3 டன் கெப்பாசிட்டி இருக்குதுங்க ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஆஃபர் கழட்டி மாட்டிக்கிறது ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கறதுனால நாம் கழட்டி மாட்டுறது வந்து ரொம்ப ஈஸிங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து XLP ஷீட்டு போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து ஹீட்டோட டெம்பரேச்சர் எல்லாமே குறைச்சிருது. ரெண்டாவது மேலே பால் சீலிங் அடிக்கிறதுனால அதோட செலவு கம்மி. ரெண்டாவது வந்து டெம்பரேச்சர் இந்த செட்டிங்ஸ்லேயே நல்லா மெயின்டைன் பண்ணிக்குதுங்க. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கன்சப்ஷன் ரொம்ப கம்மிங்க. ஏன் மற்ற செட்டை கம்பேர் பண்ணி மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்கிட்ட ஒரு சிலர் கேட்கும்போது இன்னும் இவ்வளோ தான் கேஸ் போகுதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க. அது ஒன்றுங்க. 5வது வந்து பார்த்திங்கன்னா
கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றதை விட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்சுக்கு ஒரு 10 to 15,000 to 20,000 வந்து ஒவ்வொரு பேட்சுக்கு கம்மியாக தான் வருதுங்க. இது எல்லாமே அட்வான்டேஜுங்க. இதுக்கு மேலே வந்து சர்வீஸ் மெயின் அட்வான்டேஜுங்க.